இன்னைக்கு நம்ம சமீபத்துல ஹாலிவுட்ல ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்க ஒரு தரமான ஆர்ஆர் படத்தை தாங்க பார்க்க போறோம். இந்த படத்தோட பேரு ஆபிஷன். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, படத்துல நம்ம ஹீரோ அவங்க கூட வேலை பார்க்கிற நிக்கின்ற ஒரு பொண்ணு மேல காதல் வயப்படுறான். எப்படியாவது நிக்கி கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவன் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா அவனால அவனுடைய காதலை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. தனக்குள்ள தைரியத்தை வரவழைச்சிட்டு எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் அவன் முயற்சி எடுக்கும் போதும் அது தோல்வியிலேயே போய் முடியுது. இப்படியே போச்சுன்னா நம்மளால அந்த பொண்ணு கிட்ட நம்மளுடைய காதலை வெளிப்படுத்தவே முடியாம போயிடும் போல அப்படின்ற மாதிரி ரொம்ப டவுனா ஃபீலுக்குள்ள நம்ம ஹீரோ இருக்கும் போதுதான் தற்செயலா அவன் ஒரு கடைக்கு போறான். அந்த கடையில விஷ்புல்ன்ற ஒரு பொருள் இருக்கிறத பாக்குறான். அது ஒரு வகையான விளையாட்டு ஊடுருவி கருவி ஜாமா. விஷ்வல்லோ போன்ற அந்த பொருள் எப்படி வேலை செய்யலாம், நம்ம லைஃப்ல நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு கேட்கறத கேட்டா அந்த விஷ்புல்ஸ்டிக்க உடைச்சா அது உடனே நம்ம லைஃப்ல நடக்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு மித்தான விளையாட்டு ஜாமான் தான் அந்த விஷ்புல்லோ. அதை நம்ம ஹீரோ வாங்கி விளையாட்டுத்தனமா பயங்கர லவ் பண்ணிட்டு இருக்க நிக்கி எப்பவுமே இவன் பின்னாடியே பைத்தியமா சுத்தணும், இவனை அதிகமா எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு லவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆசையை வேண்டிக்கிட்டு விஷ்புல்லோ ஸ்டிக்க உடைக்கிறான். அவ்வளவுதாங்க. இதுக்கப்புறம் நடக்கிறத இந்த படத்தோட மீதி கதையே. ஹாலிவுட்ல கலக்கிட்டு இருக்க ஒரு ஹாரர் படம் தான் இந்த ஆபிஷன். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒருத்தன் தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உட்காந்து இவன் லவ் பண்ற நிக்கின்ற பொண்ணு கிட்ட எப்படி எல்லாம் இவன் ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்லி ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்படி லவ் ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கா. இவங்க தானே இந்த படத்தோட ஹீரோ. இவனுடைய பேர் தான் பியர் பைலி. இவன் பேசுறத கேட்கறதுக்காகவே ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுல ஒருத்தனுடைய பேரு இயான், இன்னொரு பொண்ணுடைய பேரு சாரா. இந்த சாரா இயான் நம்ம ஹீரோ அண்ட் இவன் லவ் பண்ற அந்த நிக்கின்ற பொண்ணுங்க இவங்க எல்லாருமே ஒரே மியூசிக் ஷாப்ல ஒன்னா வேலை பாக்குறவங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோ இருக்கக்கூடிய பிரச்சனை. அதான் நிக்கி கூட ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருக்கான். என்னதான் இவனுக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருந்தாலும் ஆனா அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுக்கு ரொம்ப தயக்கப்படுறான், பயப்படுறான். இவ்வளவு நேரம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி அந்த பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்ண போறான்றத ரிஹர்சல் பண்ணிட்டு அந்த பொண்ணை நேர்ல போய் பார்த்து பேசும்போது அவன் சொல்ல வந்ததையே மறந்துட்டு வேற ஏதோ ஒரு டாபிக் எடுத்து பேசிட்டு ப்ரொபோஸ் பண்றதே மறந்துட்டு வந்துடுறான். இத இவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இயன் வந்துட்டு என்னடா இப்படி சொதப்பிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெறுப்பேத்திட்டு இருக்கான். இப்படி அன்னைக்கு நைட்டு இந்த 4 ஃப்ரெண்ட்ஸும் ஒரே ஃபிலிம் மீட் பண்ணி அங்க வந்து கிளம்புறாங்க. இன்னைக்கு நான் பயங்கரமா சொதப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி விரக்தியில நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து சேர்றான். அப்படியே இவன் வீட்டுக்கு வந்ததும் இவன் வீட்டுல ஒரு சாவு இருந்திருக்கு. யாருடானா இவன் வீட்டுல செத்து போன இருக்கான்னு பார்த்தா இவன் ரொம்ப வருஷமா வளர்த்துட்டு இருந்த சாண்டின்ற ஒரு பூனை. அந்த பூனை எப்படி இறந்திருக்குன்னா இவன் ரெஸ்ட் ரூம்ல இவன் யூஸ் பண்ணக்கூடிய மெடிசன் ஆக்சிடென்டா அந்த மெடிசனை நம்ம ஹீரோ இல்லாத சமயமா பார்த்து அந்த பூனை சாப்பிட்டு செத்து போச்சு. அவ்வளவுதான். அன்னைக்கு நைட்டு பூனை இறந்து போனச்சு ஒரு பக்கம் ஃபீலிங்ல இருந்தாலும் அப்படியே இப்போ போன் எடுத்து அவன் ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க நிக்கின்ற அந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல அவ போஸ்ட் பண்ணிருக்க போட்டோவை பார்த்து அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். சோ இங்க இவன் நம்ம மண்ணை ஈஸியா புரிஞ்சிக்க முடியாது. என்னதான் இவன் ஆசைய இவன் பூனையை இறந்து கிடந்தாலும் நிக்கிய பாக்குறப்போ இந்த உலகத்தையே டோட்டலா அந்த அளவுக்கு இவன் நிக்கி மேல பைத்தியமா இருக்குன்றதுனால இந்த ஒரு காட்சியில நமக்கு அழகா புரிய வச்சிருப்பாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல அந்த இரவு நேரம் நம்ம ஹீரோ நிக்கிக்காக ஒரு கிஃப்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்க ஒரு ஆக்டல் ஷாப்புக்கு போயிருக்கான். அந்த ஷாப்ல என்ன மாதிரியான பொருட்கள் கிடைக்கும்னா நிறைய விளையாட்டு சாமான்கள். அந்த விளையாட்டு சாமான் எல்லாமே இந்த பில்லி சூனியம் ஊடு இந்த மாதிரியான ஒரு பொருட்கள் தான் இருக்கும் அந்த கடையில. அந்த ஹீரோன்னு பார்த்து ஒரு மிஸ்டரியான லேடி தான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ நிக்கியை இம்ப்ரெஸ் பண்ற விதமா வித்தியாசமா ஏதாவது ஒரு பொருள் வாங்கலான்னு போயிருப்பான். அப்போ அந்த இடத்துல அவன் கண்ணுல ஒரு பொருள் தென்படுது. அது அந்த பொருளுடைய பேரு தான் ஒன் பீஸ் பில்லோ. இந்த ஒன் பீஸ் பில்லோ மை லைஃப்ல ஆசைப்பட்டு கிடைச்ச உங்க ஆசையை நிறைவேற்றி இருக்க முடியும். அதனால இதோட பேரு ஒன் பீஸ் பில்லோன்னு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கிஃப்டா ஹீரோ ஒன் பீஸ் பில்லோ பொருளை பார்த்து ஆசைப்பட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் நம்ம ஹீரோ வேலை பார்த்து
பார்த்துட்டு இருக்கக்கூடிய மியூசிக் ஸ்டோர் அங்கதான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆன இயான், சாரா அண்ட் ஒன் சைடா தீவிரமா லவ் பண்ணிட்டு இருக்க நிக்கியும் இருக்கான். நிக்கிய பத்தி சொல்லணும்னா அவன் ரொம்பவே ஒரு ஜாலியான பர்சன், மனசுல பட்டதை ஓப்பனா பேசக்கூடிய ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் ஜோன் தான் வச்சிருக்க. அன்னைக்கு இவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. அப்படி வெளியில வரும்போது நிக்கி எப்பவுமே இயான் ட்ராப் பண்ணுவான். ஆனா அவன் எனக்கு வேற வேலை இருக்கு, நீ அவளை ட்ராப் பண்ணிடு மச்சான் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட விட்டுட்டு அவன் கிளம்பிடுறான். நம்ம ஹீரோவும் சரி வா நிக்கி நானே உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட சரி ஓகே போலாம் அப்படின்ற மாதிரி நிக்கியும் நம்ம ஹீரோவுடைய கார்ல ஏறி கிளம்புறா. ரெண்டு பேரும் ரொம்ப ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு அந்த டிராவலை அப்படியே போயிட்டு இருக்கு. நிக்கி நம்ம ஹீரோ கூட பேசுறதா ஹீரோக்கு நிக்கி மேல நட்பை தாண்டி காதல் வயப்படுறான்றதுனால அவளால புரிஞ்சிக்க முடியுது. அதுக்குள்ள அவளுடைய வீடும் வந்துடும். வீடு கிட்ட வந்ததும் இறங்கி கிளம்பி போகும்போது திரும்ப வந்து ஹீரோ கிட்ட உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கிறா. அந்த தருணத்துல நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா ஆமா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ரப்போஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா நம்ம ஹீரோக்குள்ளதான் அதீத பயமாச்சு. அந்த பயத்தினாலலாம் நல்ல சான்ஸை நழுவ விட்ட உன்னை பிடிக்கும் ஃப்ரெண்டா அப்படின்ற மாதிரி அவ்வளவுதான் அந்த கேஷுவலா எடுத்துக்கிட்டு அவ வீட்டை நோக்கி போயிடுறான். இப்போ காருக்குள்ள இருக்க நம்ம ஹீரோவும் நல்ல வாய்ப்பா இப்படி நழுவ விட்டுட்டோம்னு சொல்லிட்டு பயங்கர கடுப்பாகிறான். அந்த கடுப்புல இருக்கும்போது தான் நேத்து அவன் அந்த ஆக்டர் ஷாப்ல வாங்கின ஒன் விஷ் பில்லோ அதை இவன் பாக்கெட்ல ஞாபகம் வருது. அதை கையில வச்சுக்கிட்டு சும்மா விளையாட்டுக்காக இந்த உலகத்துல நிக்கி மத்தவங்க யாரை விடவும் என்னதான் அதிகமா நேசிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயோட அந்த ஒன் விஷ் பில்லோவை அவ்வளவுதாங்க உடைச்சி அடுத்த செகண்டு பீட்டர் நோக்கி போனா நம்ம நிக்கி போட்டோ தான் நேரமா நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறா. ஹீரோ கிட்ட வந்து பேச ஆரம்பிப்பலாம். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா இந்த ஒன் பிஷ் வில்லோ தான் வேலை செய்தோ அப்படின்ற மாதிரி அவனுக்குள்ள ஒரு சந்தேகம் இருந்தாலும் சேச்சா இதெல்லாம் சும்மா விளையாட்டு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி என்னாச்சு ஏன் நீ வீட்டுக்கு போகாம திரும்ப வந்திருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நிக்கி கூட பேச ஆரம்பிக்க இல்ல நேத்து உன்னுடைய பூனை செத்து போச்சுன்னு சொன்னியே அதை கேட்டதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நீ வீட்டுக்கு போனா சோகமா இருப்பல, என் வீட்டுக்கு வா கொஞ்ச நேரம் என் கூட இரு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி நிக்கி அவன்கிட்ட வந்து கூப்பிடுறா. எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன இந்த உடவு உன் வீட்டுக்கு கூப்பிடுறிய? இல்ல அது நல்லா இருக்காது, தப்பாயிடும். உன் வீட்டுல உன்ன அப்பா அம்மா எல்லாம் இருப்பாங்களா, நைட் டைம்ல ஒரு பையன் வீட்டுக்கு வந்தா தப்பாயிடும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நல்ல புள்ள மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. என் வீட்டுல எனக்குன்னு இருக்க ஒரே சொந்தம் என் அப்பா மட்டும்தான். அவரும் கேன்சர் பேஷண்ட். அவர் எங்க வீட்டுல இல்ல, அவருடைய நாட்கள் அவர் ஹாஸ்பிட்டல்ல எண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஒரு பக்கம் என் அப்பாவும் சீரியஸா இருக்காரு, இன்னொரு பக்கம் நீயும் போன இழந்துட்டு அந்த வழியா இருக்க. சோ நம்ம ரெண்டு பேருமே பெயின்ல இருக்கும், பேசாம உன் வீட்டுல வந்து ஸ்டே பண்றேன் அப்படின்ற மாதிரி நிக்கி வாண்டடா நம்ம ஹீரோ கூட கார்ல ஏறி ஹீரோவோட வீட்டுக்கு வந்துடுறா. நம்ம ஹீரோக்கா இது கனவா நிஜமானு அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா இந்த உலகத்துல அவன் அதிகமா நேசக்கூடிய நிக்கி அன்னைக்கு நைட்டு அவளோட வீட்டுல கூட தங்க போறா. அதை நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷப்படுறதா இல்ல ஒரு மாதிரி வியர்டா நடந்துக்கிறத பார்த்து வருத்தப்படுறதா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல நம்ம ஹீரோ மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி திரு மொழிக்கிறான். சரி ஓகே வந்துட்டோம், நீ என்னோட பெட்ரூமை யூஸ் பண்ணிக்கோ, நான் ஆள்ல படுத்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அவகிட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகி பாக்குறான். ஆனா நிக்கி விடுற மாதிரியே கிடையாது. அப்படியே ஒரு மாதிரி நம்ம ஹீரோ பார்த்துட்டு நீயே வெளியே போய் படுக்கணும், என் கூட வந்து கூப்பிடுறா படுக்க கூப்பிடுறா, இவனுக்கு என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். சரி ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கூட போய் பெட் ஷேர் பண்றான். அப்படியே அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் இன்டிமஸா கிரியேட் ஆகுது. பாத்தீங்கன்னா ஹீரோ கிஸ் பண்ண போகும்போது பயங்கரமா கத்திட்டு
வந்து நின்னுடுறா. ஹீரோக்கு அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. ஒரு சமயம் நார்மலா பேசுறா, திடீர்னு பார்த்தா அன்னியன் மாதிரி வியர்டா நடந்துக்கிறா. இவளுக்குள்ள இந்த மாற்றம் எப்பத்துல இருந்து வந்திருக்குன்னு நம்ம ஹீரோ அந்த இரவு ஒன் பீஸ் பிலோவை எப்போ உடைச்சானோ இந்த உலகத்துல நிக்கி பயங்கரமா நேசிக்கக்கூடிய ஒரே ஆள் நானா தான் இருக்கன்ற மாதிரி வேண்டிக்கிட்டு உடைச்சான். அப்பத்துல இருந்துதான் இந்த ஒரு மாற்றம். ஒருவேளை அது உண்மைதானோ அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த இரவு நிக்கி ஹீரோ மேல பயங்கர பைத்தியமா ப்ரொபோஸ் பண்றா. சரி, ஏதோ ஒண்ணு, நாம இந்த உலகத்துல அதிகமா நேசக்கூடிய பொண்ணு நம்ம கூட இருக்கான்ற மாதிரி நம்ம ஹீரோ இந்த விஷயத்த வெளியில சொல்லல. கமுக்கமா அந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போயிடுறான். கட் பண்ணா அடுத்த நாள் நிக்கியும் நம்ம ஹீரோவும் அவங்க வேலைய பாக்குறாங்க. அந்த மியூசிக் ஸ்டோருக்கு வராங்க. ரெண்டு பேரும் ஒன்னா உள்ள வரத அதே ஸ்டோர்ல வேலை பாக்குற நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான இயான் பார்த்துட்டு, என்னடா நேத்து நைட்டு அவளை டிராப் பண்ண சொன்னா உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போயிட்டியா? ரெண்டு பேரும் ஒன்னாதான் தங்கி இருந்தீங்களா? அப்போ உங்களுக்குள்ள எல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி அவன் கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பியர்டா மாறினதை மட்டும் மறைச்சிக்கிட்டு மத்த எல்லாத்தையும் சொல்றான். எல்லாத்துக்கும் பின்னாடியும் அந்த ஒன் விஷ் பில்லோ தான். அதையும் தான் ஃப்ரெண்டு கிட்ட 12 மறைச்சிக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் இப்போ நேத்து நைட்ல இருந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்கன்றத ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடியே நிக்கி நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. ஒரு மாதிரி நம்ம ஹீரோ மேல அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆபஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்கு. ஒரு நாள் கூட நம்ம ஹீரோ விட்டு விலகாம கூடவே இருக்கான். இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு நாள் காலையில நம்ம ஹீரோ எந்திரிச்சு வெளியில வரும்போது நடு வீட்டுல செத்து போன என்னுடைய பூனை சாண்டி இருக்கும்ல, அந்த பூனையோட பாடி தோண்டி எடுத்து விட்டு வந்து சுத்தி மெழுகுவத்தி ஏத்தி வச்சு செத்து போன நம்ம ஹீரோடைய பூனைக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்கான். ஏன் இன்னைக்கு இப்படி எல்லாம் பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அவளை புடிச்சு கேட்கும் போது, இல்ல, இந்த வீட்டுல நீ ரொம்ப ஆசையா வளர்த்த அந்த பூனை போச்சு இல்ல, அதுக்கான மரியாதைய நம்ம செலுத்தணும்ல அப்படின்ற மாதிரி சம்பவம் மேல சம்பவம் இல்லாத பேசுறா நம்ம ஹீரோக்காக. என்னடா இவ்வளவு நாளுக்கு நாள் ரொம்ப மாதிரி ரொம்ப மார்க்கமா போயிட்டு இருக்கா, இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல, இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியாம ஒரு மாதிரி திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கான். அன்னைக்கு ராத்திரி ரெண்டு பேரும் ஒன்னாதான் பெட்ல படுத்துக்கிறாங்க. திடீர்னு நடு ராத்திரி நம்ம ஹீரோ கண்ணு முடிச்சு பார்க்கும்போது பக்கத்துல படுத்திருந்த நிக்கிய காணோம். இவன் எங்கடா போயிட்டான்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போதுதான் கார்னர் இருட்டுக்குள்ள இருந்து நிக்கியோட ஒரு குரல் மாதிரி அழுதுகிட்டே, நான் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறேனோ அந்த அளவுக்கு நீ என்ன நேசிக்கலையோ என்ன தோணுது அப்படின்ற மாதிரி பேசுறா. உடனே நம்ம ஹீரோ, ஏன் நிக்கி இப்படி யோசிக்கிற, அப்பெல்லாம் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, நானும் உன்னை பயங்கரமா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, அப்போ காலத்துக்கு என் கூட இருப்பல, என்னை விட்டு போக மாட்டல அப்படின்ற மாதிரி ஒரு செம்மையா நார்மலா பேசினாலும் திடீர்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறதா. இப்படியே அந்த இரவு போக கட் பண்ண அடுத்த நாள் நிக்கிய நம்ம ஹீரோ கூப்பிட்டு, ராத்திரி நான் உன்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறேன்ல, அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா, என்னுடைய போஸ்ட் டிராமா தான், என் லைஃப்ல அவ்வளோ நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி நைட் ஆனா ஒரு மாதிரி சந்திரமுகியாவும் காலையில டப்புன்னு வேற மாதிரியும் பேசுறா. சரி, ஓகே, இன்னைக்கு லீவ் இல்ல, நீ வீட்லயே ஒரு நாள் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்ப, அப்படியா, சரி ஓகே, உனக்காக நான் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன், மறக்காம சாப்பாடுக்கு வந்துரு அப்படின்ற மாதிரி லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்புறான். அதே சமயம் நம்ம ஹீரோ விட்டுட்டு பிரிய முடியாம, டேய் நானும் கூட வந்துட்டா, என்னால உன்னை பிரிஞ்சு இருக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திரும்பவும் பழையபடி ஒரு மாதிரி வியடா பேச, இங்க பாரு நிக்கி, உனக்கு இன்னைக்கு லீவு, நீ ஆல்ரெடி ஏதோ போஸ்ட் ட்ராமா சொல்ற, நீ கம்ப்ளீட்டா ரெஸ்டடு, நான் உன்னை நைட்டு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து வேலை கிளம்பி போலாம்னு சொல்லிட்டு மெயின் டோர் கிட்ட வந்தா டோரை திறக்க முடியாத அளவுக்கு பிளாஸ்டர் போட்டு யாரோ ஒட்டி வச்சிருக்காங்க. இந்த வேலைய நிக்கி தான் பண்ணிருக்கான். ஏன்னா அவளுக்கு நம்ம ஹீரோவை விட்டு பிரிய மனசே கிடையாது, அந்த அளவுக்கு அவர் மேல பைத்தியமா இருக்கா.
இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோக்கு அவளுடைய சீரியஸ்னஸ் புரிய வருது. அப்படியே இப்போ நம்ம ஹீரோ கஷ்டப்பட்டு அந்த டோரை பிரிச்சு வேலைக்கு கிளம்ப போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நிக்கி வீட்டுடைய கதவை திறந்துட்டு போறா. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கா. அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது அவ கண்ட்ரோலர் நடு வீட்டுல சுவிட்ச போட்டு இருக்கா. இங்க போறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் கொட்டி கிடக்கு. ஹீரோ மேல பைத்தியமா இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினோட நிலைமை, என்னுடைய இந்த ரிலேஷன்ஷிப், அந்த ஒன் விஷ் வில் மர்மங்கள் என்ன பேய் பிடிச்ச மாதிரி இருக்கக்கூடிய நிக்கி கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எஸ்கேப் ஆனானா, கடைசியில இதுல இருந்து நம்ம ஹீரோயினும் எப்படி வெளியே வந்துடுறாங்கன்றத பயங்கர ட்விஸ்டோட கிளைமேக்ஸ்ல சொல்றாங்க. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோ அவன் வேலையை பாக்குற மியூசிக்கல் ஸ்டோர்ல வந்திருக்கான். அவங்க வந்த இடத்துல அவனோட ஃப்ரெண்டான சாரா கூட உட்காந்துட்டு நிக்கியோட இந்த சேஞ்சஸ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் சாரா ஒரு ஷாக்கான விஷயத்த சொல்றான். அது என்னன்னா, இந்த மாதிரி நிக்கி உன்கிட்ட பொய் சொல்லி இருக்கா. அவங்க அப்பா கேன்சர் பேஷண்ட்லாம் இல்ல, அவர் சாவோட விளிம்புல இருக்காரு, அவர் வீட்டுல கிடையாது, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட சொல்லியிருக்காளா. அது அத்தனையும் பொய், அது எதுவுமே உண்மை கிடையாது. அவன் கூட இருக்கணும்ன்றதுக்காக இப்படி பொய் சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சாரா சொல்ல, இங்க இருந்துதான் நம்ம ஹீரோவுக்கு நிக்கி இவன் மேல எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கான்றத அந்த சீரியஸ்னஸ் புரிய வருது. அதை நினைச்சுக்கிட்டே நிக்கி இவனுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த பேக் பண்ணி லஞ்ச் ஓபன் பண்ணி சாப்பிட்டு இருக்கான். இவனுக்கு அந்த லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்த அந்த பாக்ஸ் மேல செத்து போன பூனைய பத்தி நிக்கி எதை எழுதி அனுப்பி இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோக்கு புரிய வருது, இவனுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பி இருக்கிறது செத்து போன பூனையோட பூனையான சாண்டி தான் சமைச்சு கொடுத்திருக்கா. அவ்வளவுதான். மொத்தமும் நம்ம ஹீரோ அப்படியே வாமிட் பண்ணிட்டு ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு ரிட்டர்ன் வீடு திரும்பினதை நிக்கி கேட்கறதுக்காக வெறியோட வீட்டுக்கு வந்தா. வீட்டுல நிக்கி ஒரு மாதிரி அலங்கோலமா இருக்கா. இல்லாம அவ பைத்தியம் பிடிச்ச மாதிரியா இருக்கா. ஹீரோ கூட இல்லைன்னா அவ தன்னைத்தானே பயங்கரமா வருத்திக்கிறா. ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நம்ம ஹீரோ மேல பைத்தியமா இருக்கிறது. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒன் விஷ் பிலோ தான். நம்ம ஹீரோ நல்லாவே புரிஞ்சுக்கிறான். அன்னைக்கு நைட்டு பாய்ஸ் நைட்டு, ஏன்னா வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டி இருக்கு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு நம்ம நிக்கி. அவ்வளவுதாங்க. இதை கேட்டதுமே நிக்கி பயங்கரமா டென்ஷன், பேய் பிடிச்ச மாதிரி என்னை விட்டு நீ எப்படி தனியா போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வெறியா கொண்டது சுத்து கத்தை. சரியா என் கூட வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி நிக்கிய கூட்டிட்டு அந்த பார்ட்டிக்கு போறான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கெட்டுகெதரா ஜாலியா பேசிக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில ஒரு சின்ன கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த கேம்ல அவங்களுக்கு என்ன பிளாக் வருதோ அதை அப்படியே செய்யணும். நம்ம ஹீரோக்கு வந்திருக்கக்கூடிய பிளாக் என்னன்னா, அவனுக்கு லெஃப்ட்ல யாரோ இருக்காங்களா அவங்கள கிஸ் பண்ணணும். ஹீரோக்கு லெஃப்ட் சைட்ல யாரு இருக்கான்னு பார்த்தா இவங்க கடையில ஒன்னா வேலை பார்க்குற சாரா தான். அவன் உட்காந்துக்கிட்டு இருக்க. ஸோ நம்ம ஹீரோ அந்த கேம் படி சாரா தான் கிஸ் பண்ணணும். அவ்வளவுதாங்க. ஆப்போசிட்ல நிக்கி அதை பார்த்தத ஒரு மாதிரி வியர்டா லுக்கு விட்டுட்டு நேரா இப்போ சாராவுடைய பின்பக்கம் போய் நின்றுட்டு சாரா உட்காந்துட்டு இருக்க அந்த சேரை மட்டும் அப்படியே பின்னாடி இழுத்துட்டு அவன் இருந்த லெஃப்ட் சைட்ல நம்ம நிக்கி போய் நின்று நீ என்னதான் கிஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்க, சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏன் இவ்வளவு ஹீரோ மேல பைத்தியமா இருக்க, இவளுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும் அவளுக்கு என்ன ப்ராப்ளம்னு போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோ எதுவும் பேசாம அமைதியா அவளுக்கு கிஸ் கொடுத்தான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறவங்க எல்லாரையும் பயன்படுத்துற விதமா நம்ம ஹீரோ மேல எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கான்றத வெளிப்படுத்துற விதமா தானே மூஞ்சியில எடுத்து அடிச்சுக்கிட்டு ரொம்ப மோசமா நடந்துக்கிறான். எல்லாரும் பயந்துடுறாங்க. அந்த இரவு நம்ம ஹீரோ அவளை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஒன் விஷ் பில்லோ தான். அதாவது சரி பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஒன் விஷ் பில்லோ பாக்கெட் எடுத்து பாக்குறான். அதுக்கு பின்னாடி ஒரு கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி என்னுடைய விஷ கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்க
அந்த நம்பரா? என்ன சார், நீங்க அங்கதான் தெளிவா ஒரு வார்னிங் கொடுத்திருந்தோமே, ஒரு முறை நீங்க விஷ் பண்ண முடியும், அப்படி விஷ் பண்ணிட்டீங்கன்னா அதை கேன்சல் பண்ண முடியாது. சரி, என்னுடைய வேண்டுதலை மொத்தமா நிறுத்தணும், அதுக்கு என்னதான் வழி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்க, அதுக்கு கால்ல இருக்க அந்த நபரை, ஆமா அப்படி என்னதான் விஷ் பண்ண நீ அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி ஒரு பொண்ணு இந்த உலகத்திலேயே என்னதான் மத்தவங்க எல்லாரை விட அதிகமா நேசிக்கணும், நீ என் மேல பைத்தியமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வேண்டிட்டேன். அடா பாவி, இப்படி ஒரு வேண்டுதலா வைப்பீங்க? இந்த விஷயம் ஸ்டாப் ஆகணும்னா அதுக்கு ஒரே வழி தான், ஒண்ணு நீ சாகணும் இல்ல அவ சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பேக்ரவுண்ட்ல நிக்கியோட கதறல் சத்தம். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ அப்படியே அந்த போன் காலை கட் பண்ணிட்டு திரும்பவும் வீட்டுக்கு போயிடறான். அந்த இரவு நம்ம ஹீரோ நிக்கி கூட பெட்ல படுத்துட்டு இருக்கும் போது, என்னடா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டு வசமா மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு அதீத பயத்துல இருக்கும்போது, அந்த இரவு சாரா கிட்ட இருந்து மெசேஜ், நான் உனக்காக பார்க்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ மட்டும் தனியா வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரி அவன் மெசேஜ் பண்ணியிருக்கா. நம்ம ஹீரோ நைஸா நிக்கிக்கு தெரியாம சாராவை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் எந்திரிக்க போகும்போது அந்த சத்தத்தை கேட்டு நிக்கி முழிச்சிடுறான்னு பார்த்தா அதுதான் இல்ல, நிக்கிக்குள்ள இருக்கக்கூடிய அவளுடைய ஒரிஜினல் வெர்ஷன் அந்த வாய்ஸ் கேக்குது. ஏபிஆர், நான் நிக்கி பேசுறேன், சத்தம் போடாத, அவரு அவுட் ஆனா அவ்வளவுதான், என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது, தயவு செஞ்சு என்னை கொண்டு போயிடு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிச்சிருவாளா. இங்கதான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அவளுக்கு இருக்கக்கூடிய அவளோட ஒரிஜினல் வெர்ஷனான அவளை சுத்தி என்ன நடக்குதுன்னு அவளால புரிஞ்சிக்க முடியுது. ஆனா ஹீரோ போட்ட அந்த விஷனால பட்டோல அதுக்கு கட்டுப்பட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை அவளால கண்ட்ரோல் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அந்த இரவு நம்ம ஹீரோ பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க சாரா கிட்ட பேச வந்துடுறான். சாராவை ஆரம்பத்திலே நிக்கியோட சேஞ்ச் பத்தி பேசிட்டு இருக்கும் போதே அவளுக்கு நம்ம ஹீரோ மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத அங்க வெளிப்படுத்துற விதமா நம்ம ஹீரோ கிட்ட இந்த சாரா கிஸ் பண்ண வரா. அப்ப டப்புன்னு பாத்தீங்கன்னா அந்த தலைய ஒரு பெரிய கல்ல எடுத்துட்டு வந்து நம்ம நிக்கி ஒரே போடு, அவ்வளவுதாங்க, சாராவோட கதை முடிஞ்சது. கண்ணு முன்னாடி சாராவை அடிச்சு உன்னை பார்த்த அந்த ஷாக்ல நம்ம ஹீரோ பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கான். நிக்கி என்ன பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அவ எப்படி உன்னை கிஸ் பண்ண வரலாம், இந்த உலகத்துல உன்னை நேசிக்கக்கூடிய ஒரே ஆள் அது நான் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி பேய் பிடிச்ச மாதிரி கத்துன்னு கத்திட்டு, அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சாராவுடைய பாடியை கொண்டு போயிட்டு மறைச்சு வைக்கிறாங்க. சரி, நான் வர வரைக்கும் நீ வீட்டுல இரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நிக்கிய வீட்டுல விட்டுட்டு, இது இப்படியே போச்சுன்னா சரி இருக்காதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அந்த ஒன் பீஸ் பில்லோவா அந்த கடையில வாங்கினாலும் அதே கடைக்கு தான் போயிருக்கான். அந்த கடையில அந்த இரவு இருந்த பொண்ணும் காணும் வேற யாரோ இருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒன் பீஸ் பில்லோ வாங்க வரும்போது நிறைய இருந்திருக்கும், இப்போ பார்த்தா ரெண்டு தான் இருக்கு. அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு, அங்க இப்படி ஒரு பொருளா அந்த கடையில விப்பீங்க, இதனால நான் எவ்வளவு விளைவுகள் தான் சந்திச்சுட்டு இருக்கேன் தெரியாம, இது என் லைஃப்ல ரியலா நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் ஏன் அந்த கடையில விக்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கடன்காரங்கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுட்டு மிச்சம் இருக்க அந்த ரெண்டு ஒன் பீஸ் பில்லையும் வாங்கிட்டு உடனடியா இப்ப இவன் நிக்கிய சரி பண்ணி ஆகணும், இல்லைன்னா இன்னும் பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் இவன் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். சோ அதனால நம்ம ஹீரோ நேரா இப்போ அவன் நம்பக்கூடிய ஃப்ரெண்டான இயன் வீட்டுக்கு போயிருக்கான். அங்க போனதும் ஆரம்பத்துல இருந்து நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, டேய் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, இந்த ஒன் பஸ் பில்ல மித்த கேம் இது இவரு உடைச்சாராம், ஆபத்துல இந்த நிக்கி பின்னாடி சுத்திட்டு இருக்கான் தான், ஏன்டா ராத்திரியில வந்து பண்றீங்க அப்படின்ற மாதிரி அவன் ஹீரோ சொல்றது எதுவுமே நம்பாம நக்கல் பண்ணி பேச, நம்ம ஹீரோ, டேய் தயவு செஞ்சு நான் சொல்றது நம்புடா, அவன் என் மேலதான் பைத்தியமா இருக்கான்ற மாதிரி ஒரு வேண்டுதல் வச்சேன், இத உடைச்ச அப்படி விஷயம்ன்றதுல இல்லாதபடி நீ விஷ் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒன் பீஸ் பில்லவை கொடுக்க, அப்பதான் எதுவும் நடக்காதுன்ற மாதிரி நம்ம ஹீரோவோட நம்பிக்கைய சரி குடு, நான் முதல்ல டெஸ்ட் பண்ணி பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒன் பீஸ் பில்லவை வாங்கி நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு உடைக்கிறான்.
ட்விஸ்ட் என்னன்னா 1 பில்லியன் பணம் வேணும் அப்படின்ற மாதிரி விஷ் பண்ணி அந்த 1 பில்லை உடைக்க அவ்வளவுதாங்க, கூடிய பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த யான் நம்ம ஹீரோவோ ஷாக்கோட பார்க்க, அடா பாவி இப்படி ஒரு விஷயத்த வேஸ்ட் பண்ணிட்டியே. நம்ம ஹீரோவை வெறியோட அங்க இருந்து கிளம்பி திரும்ப வீட்டுக்கு ஓடி வந்தான். அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுக்குள்ள நம்ம நிக்கி ஒரு மாதிரி கொடூரமா இருக்கா. அவ அடிச்சு கொன்ன சாராவுடைய ட்ரெஸ்ஸை எடுத்து இவ போட்டுக்கிட்டு அதே வீட்டுல சாராவுடைய பாடிய ஒரு ஓரமா போட்டு நம்ம ஹீரோவை பார்த்து கன் பாயிண்ட்ல மிரட்டுறான். வாழ்நாள் முழுக்க என் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு நீ பிரியவோ இல்ல வேற யாரு கூடயாச்சும் கனெக்ட் ஆகணும்னு நினைச்சா அவன் உன்னையும் கொன்றுவன், என்னையும் சேர்த்து ஷூட் பண்ணிருப்பேன் அப்படின்ற மாதிரி அவ கன் பாயிண்ட்ல அவளை வச்சு மிரட்டிட்டு இருக்க, ஹீரோ உச்சகட்டுல பயத்துல அவகிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க. அதே டைமிங்ல நம்ம ஹீரோ ஃப்ரெண்டு இயான் அவன் நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து, ஏன் மச்சான் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான், கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டினா அந்த பணத்தை இப்பதான் வந்த, அது நான் கேட்டபடியே 1 பில்லியன் ₹1 குறையாம கொட்டி இருக்கு, இப்ப நான் உன்னை நம்புறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு உள்ள வரும்போது அவனை நிக்கி ஷூட் பண்றான். எஸ்கேப் ஆன இவருக்கு யாரு வந்தாலும் கொல்ற லெவலுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமா போயிட்டா. அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி நம்ம ஹீரோ ரெஸ்ட் ரூமுக்கு வந்தான். அப்படி ரெஸ்ட் ரூமுக்கு வந்ததும், இதுக்கு மேல நம்ம உயிரோட இருந்தா இவன் நம்ம பேர்ல எல்லா கொள்ளையும் ஆரம்பிச்சிருவா, இதுக்கு இங்கேயே ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முதல்ல கண்ணால தன்னைத்தானே ஷூட் பண்ணிக்க பாக்குறான். ஆனா அவனால முடியல. அப்பதான் அவனுக்கு அவனுடைய ரெஸ்ட் ரூம்ல ஆக்சிடென்ட்டோ அந்த மெடிசன் இருக்கிறத பாக்குறான். ஆரம்பத்துல இவன் வீட்டுல இவன் வளர்த்த பூனையும் இந்த மெடிசனை சாப்பிட்டுதான் செத்து போயிருக்கான். சரி நாமளும் இந்த மெடிசனை மொத்தமா வாயில போட்டு செத்துடலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டப்பால இருக்க மொத்த டேப்லெட்டை எடுத்து அவன் வாய்க்குள்ள போட்டுக்கிட்டு சாகலான்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மனசு மாறி அவன் முழுங்கின டேப்லெட் எல்லாம் வாமிட் பண்ணி எடுக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் வாமிட் பண்றத ஸ்டாப் பண்றதான் இங்கதான் படத்திலேயே ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். ஹீரோ அந்த ஆக்டிவிட்டி ஷாப்ல இருந்து கடைசியா ரெண்டு ஒரு 1 விஷ் வாங்கிட்டு வந்தால அதுல 1 பில்லியன் வேணும்னு அவன் ஃப்ரெண்டு யூஸ் பண்ணிட்டான். மிச்சம் என்பதை இவன் எடுத்துட்டு வந்து இவன் மேல அதிக ஆப்ஷனோட இருக்கக்கூடிய நிக்கிய வச்சு ரிவர்ஸ் பண்ணலாம் எடுத்துட்டு வந்திருப்பான். அதையும் நிக்கி மறுத்திருப்பா. இப்போ இவன் ரெஸ்ட் ரூமுக்குள்ள சூசைட் பண்றதுக்காக டேப்லெட் எல்லாம் போட்டுக்கிட்டு மனசு மாறி அந்த டேப்லெட் எல்லாம் வாமிட் பண்ணிட்டு எடுத்துடலாம் நம்ம ஹீரோ ட்ரை பண்ணும் போது டஃப் வாமிட் பண்றத ஸ்டாப் இப்போ நிக்கி மேல ஆப்ஷன் ஆன மாதிரி அந்த ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரான். அதுக்கு காரணமா இருந்த கடைசியான அந்த 1 பில்லை நிக்கி யூஸ் பண்ணிடா. எப்படின்னா நம்ம ஹீரோ தான் மேல பைத்தியமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிய வேண்டிக்கிறானா, அதே மாதிரியே நிக்கியும் எப்படி ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி நம்ம ஹீரோ மேல பைத்தியமா இருக்காலோ அந்த அளவுக்கு நம்ம ஹீரோவோ நிக்கி மேல பைத்தியமா இருக்கணும்னு சொல்லிட்டு திடீர்னு பாத்தீங்கன்னா அவன் சூசைட் பண்ணிக்கணும்னு முழங்க அந்த மாத்திரையெல்லாம் வேலை செஞ்சு அப்படியே நுர தள்ளி நிக்க மடியிலேயே அவன் உயிர் அவ்வளவுதான். கண்ணு முன்னாடி இந்த உலகத்திலேயே அதிகமா நேசிக்கக்கூடிய ஒரு ஆள் இறந்து கிடக்கிறத பார்த்து அவன் மேல அப்சஸா இருக்கக்கூடிய நிக்கி தான் ஷூட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணை எடுத்து ஷூட் டப்புன்னு அவன் மேல நம்ம ஹீரோ கிட்ட போட்டு இருந்தா அந்த விஷ் அது கேன்சல் ஆகி அவன் நார்மல் ஆயிட்டான். இதுதான் முன்னாடியே அந்த கஸ்டமர் கேர்ல சொல்லியிருப்பாங்க, இந்த விஷ் கேன்சல் ஆகணும்னா ஒண்ணு நீ சாகணும் இல்ல அவ சாகணும். சோ நம்ம ஹீரோ இங்க செத்ததுமே இந்த உலகத்திலேயே இவன் மேலதான் அவன் பைத்தியமா இருக்கணும். அவன் வேணும்னா அந்த வேண்டுதல் மொத்தமா கேன்சல் ஆகி ஹீரோ இன்னைக்கு நார்மல் ஆயிட்டா. ஆனா அவன் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் அவளை சுத்தி எவ்வளவு கோரமான விஷயங்கள் நடந்திருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கத்த முடிக்கிறாங்க.